நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோழி வளர்ப்பு தொழிலோட வேறு என்ன தொழில்களை ஒருங்கிணைத்து பண்ணனா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கோழி வளர்ப்பு தொழில் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய லாபத்தோட இன்னொரு அடிஷ்னல்னு ஒரு 2-3 தொழில்களை சேர்த்து பண்ணணும்னா நமக்கான லாபங்கிறது அதிகமாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்பு. இப்போ ஒரு கோழி ஒரு 50 கோழி வச்சுருக்கீங்கன்னா அதோட ஒரு 2-3 மாடுகளை நம்ம சேர்த்து வளர்த்தோம்னா நமக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாடுகளையும் சேர்த்து வளர்க்கலாம். இல்லை மரக்கன்றுகள், பல வகை மரக்கன்றுகளை நடலாம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை, கொய்யாப்பழம், தேங்காய், இந்த மாதிரி நமக்கு லாபம் தரக்கூடிய சில பயிர்களை சேர்த்து வளர்க்கலாம். ஆடு வளர்ப்பும் சேர்த்து பண்ணலாம். எண்ணிக்கையில் குறைவான ஆடுகள், மாடுகள், இந்த மாதிரி ஒரு மரவகை பல வகை பயிர்கள் இதுகளையும் நம்ம சேர்த்து பண்ணுறப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அடிஷ்னலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி புறா வளர்ப்பும் சேர்த்து பண்ணலாம். ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருக்காமல் நம்ம அடிஷ்னலாக இருக்கிறப்ப இப்போ சில சமயங்களில் கோழி நமக்கு விற்பனை குறைவாக இருக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதோட அடிஷ்னலாக சில இதை சேர்த்து பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பெருகுங்க. அதனால் கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்காமல் அது கூட ஒரு 3-4 கம்பைன் பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த தொழிலாக பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப தான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகமாக கிடைக்கும். நமக்கு எப்பயுமே இன்கம் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி எடுத்தவொடனே முன் அனுபவங்கிறது ஒன்று முக்கியம். எந்த தொழிலாக இருந்தாலும் எடுத்தவொடனே ஒரு குறைந்த எண்ணிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து போக போக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து நாலேஜ் நம்ம கெயின் பண்ண அப்படியே அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணலாங்க.